அடுத்து 11th எக்கனாமிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் வேளாண்மை அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். சரிங்களா? வேளாண்மையில் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன பயிர்கள் வந்து எந்த அளவுக்கு விளையுது, அதில் இந்தியாவுடைய கம்பேரிசனில் எத்தனாவது இடம் அப்படி தான் பார்க்க போகிறோம். வரலாற்று அடிப்படையில் தமிழகம் ஒரு வேளாண் மாநிலமாகும். சரிங்களா? தற்போது தமிழகத்தில் 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன. எக்ஸாமில் கேட்பாங்க, எத்தனை அக்ரோ கிளைமேட்டிக் சோன்ஸ் இருக்குது அப்படின்னா எத்தனைங்க? 7 இருக்குது. எத்தனை இருக்குது? 7 இருக்குது. எக்ஸாமில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே பல்வேறு வகையான மண் வளம் இருப்பதால் பழங்கள், காய்கறிகள், மசாலா பொருட்கள், தோட்டப்பயிர்கள், மலர்கள், மருத்துவ தாவரங்கள் முதலானவை பயிரிட ஏதுவாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழகம் உதிரிப்பூக்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. சரிங்களா? உதிரிப்பூக்கள் மற்றும் பழங்கள் உற்பத்தியில் தமிழகம் பொறுத்த வரைக்கும் உதிரிப்பூக்கள் உற்பத்தியில் வந்து எத்தனாவது இடம்? முதலிடம். சரிங்களா? பழங்கள் உற்பத்தியில் 3ஆம் இடத்திலும் உள்ளது. இதே மாதிரிலாம் எக்ஸாமில் கேட்பாங்க. அப்போ உதிரிப்பூக்களில் பார்த்தீங்கன்னா முதலிடமும், பழங்களில் பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடம்? 3ஆம் இடத்திலும் உள்ளது. எத்தனாவது இடத்தில் உள்ளது? 3ஆவது இடத்தில் உள்ளது. சரிதானே? தொடர்ந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் வேளாண்மையானது மிக அதிக அளவில் ஆற்று நீரையும் பருவமழையும் நம்பியுள்ளது. எக்ஸாம்பிள் எடுத்து கேட்பாங்க. தமிழகத்தில் வேளாண்மைக்கு எதை அதிகம் சார்ந்திருக்கிறோம் அப்படின்னா முதல்ல ஆற்று நீர். சரிங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா பருவமழை. பருவமழையிலையும் தமிழ்நாட்டுக்கு அதிக பருவமழையை தரக்கூடியது வடகிழக்கு பருவமழை. சரிங்களா? தற்போது இந்தியாவின் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது பெரிய உற்பத்தியாளராக உள்ளது. நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது இடம்? 2வது இடம். எத்தனாவது இடம்? 2வது இடம். சரிங்களா? இந்த புக்கில் கொடுத்துருக்க வரைக்கும் மேற்கு வங்காளத்துக்கு அடுத்ததாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு ஒருத்தரைக்கும் எத்தனாவது கொடுத்துருக்காங்க? ஆனால் நம்ம படிச்சிருக்கோம், உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட் பிளேஸு அப்படின்லாம் படிச்சுருந்துருக்கோம் புக்கில். 10th வந்து உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு இருக்குது. மேற்கு வங்காளம் ஃபஸ்ட்டு, 2 வந்து யூபி, 3 தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? அப்போ பார்த்து வச்சுக்கணும். 2 டேட்டா இருக்குது. இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காளத்துக்கு அடுத்ததாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. 10th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். 2 வந்து என்னதுங்க? உத்தரப்பிரதேசம். 3 வந்து பார்த்திங்கன்னா என்னதுங்க? தமிழ்நாடு அப்படின்ட்டு இருக்குது. இங்கே ஃபேக்ட் என்னென்னா, இதே 1-2 ஃபேக்ட்டு இந்த புக்கில் ஒரு மாதிரி, அந்த புக்கில் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். சரிதானே? ரைட்டு. தொடர்ந்து அடுத்து என்ன இருக்குது? மிகப்பெரிய அளவில் மஞ்சள் உற்பத்தி செய்யும் மாநிலமாகவும் உள்ளது. கம்பு, சோளம், நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், கரும்பு முதலானவற்றை உற்பத்தி செய்வதில் முன்னணியில் உள்ளது. தோட்டப்பயிர், வாழை, தேங்காய் உற்பத்தியில் முதலிடத்திலும். சரிங்களா? தேங்காய் உற்பத்தி முதலிடம் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து கேரளா முதலிடம் படிச்சிருக்கோம். இது முதலிடம் படிச்சிருக்கோம், கேரளா. சரி தானே? தேங்காய் உற்பத்தி பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரப்பர் உற்பத்தியில் 2வது இடத்திலும். ரப்பரில் எத்தனாவது இடம்? 2வது இடம். தேங்காய் முதலிடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் தேங்காயில் வந்து முதலிடம் வந்து கேரளா அப்படின்னு படிச்சிருக்கோம். என்னன்னு படிச்சிருக்கோம்? கேரளான்னு படிச்சிருக்கோம். சரி தானே? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மிளகு உற்பத்தியில் 3வது இடம். மிளகு உற்பத்தியில் எத்தனாவது இடம்? 3வது இடம். கரும்பு உற்பத்தியில் 4வது இடம். கரும்பு உற்பத்தியில் என்னதுங்க? 4வது இடம். இப்படிலாம் இருக்குது. சரிதானே? நெல்லை பொறுத்த வரைக்கும் இன்னும் 4 டேட்டா கூட கொடுத்துருக்காங்களே. ஜாகிரபியில் 10th ஜாகிரபியில் 3வது இடம் பஞ்சாப்னு கொடுத்துருக்காங்களா? இல்லையா? பழைய டேட்டாவாக இருக்குமோ? நெல்லில் ஃபஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால், 2 உத்தரப்பிரதேஷ், 3 பஞ்சாப், 4 தமிழ்நாடு. இல்லையா? சரி, ஓகே. 3வது இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்காம இருந்தாலும் நல்லது. ரப்பரில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு யார்? கேரளா. 2 தமிழ்நாடு. ஸ்கூல் புக்கில் 2 தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி பொருந்தி வருது, புக்கில் இருக்க டேட்டாவுக்கும் ஆப்ஷன்ஸுக்கு எப்படி பொருந்தி வருதுன்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். ரைட்டு. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? அனைத்து வகை பயிர்களுக்கான மொத்த உற்பத்தி பரப்பு 2013-14ஆம் ஆண்டில் 58.9 லட்சம் ஹெக்டேர்களாக உள்ளது. மொத்தம் பார்த்திங்கன்னா 58.9 லட்சம் ஹெக்டேர் பயிர் பண்ணியிருக்காங்க 2013-14 படி. உணவு தானியம் உற்பத்தி பரப்பு
72.9 பிற பயிர்களுக்கான உற்பத்தி பரப்பு 27.1 உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உணவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உணவு தானிய உற்பத்தினா இப்போ நெல் இருக்குது நம்ம சாப்பிட்றோம், கோதுமை இருக்குது நம்ம சாப்பிட்றோம், இதெல்லாம் உணவு தானியம். சரிங்களா? சிலது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கமர்ஷியலாக. சரிங்களா? இப்போ சணல் இருக்குது, பருத்தி இருக்குது, அதெல்லாம் வணிகப் பயிர்கள். என்னதுங்க? வணிகப் பயிர்கள். அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 72.9 பார்த்திங்கன்னா உணவுக்காகவும், 27.1 பார்த்திங்கன்னா பிற பயிர்களும் கொடுத்துருக்காங்க. உணவு பயிர்களில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. பிற பயிர்கள் வேறு என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா கடலை. என்னதுங்க? கடலை. அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய். இதெல்லாம் முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? இப்போ கரெக்டான ஷார்ட்கட் சொல்கிறேன், எழுதிக்கிங்க. உதிரி பூக்கள் எத்தனாவது இடம்? 1. உதிரி பூக்கள் வந்து எதுங்க? 1. ஷார்ட்கட் சொல்லியிருக்கோமா? பூவை முதலில் தரோம். பூவை முதலில் தமிழ்நாட்டில் தரோமா? அதுதான் ஷார்ட்கட்டு. பூவை முதலில் தமிழ்நாட்டில் தரோம். தமிழ்நாட்டில் பூவை முதலில் தரோம் அப்படின்னா எழுதிங்க. தமிழ்நாட்டில் பூவை முதலில் தரோம். கடகடன்னு ஷார்ட்கட் எழுதிங்கன்னா நேரத்தில் முடிஞ்சிடும். தமிழ்நாட்டில் பூவை முதலில் தரோம். அதுலேயே தரோங்கிறத தமிழ்நாடு கூட வச்சுக்கலாம். பூவை முதலில் தரோம் இருக்குல்ல, தரோம்னா தமிழ்நாடுன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் நான் தமிழ்நாடு எல்லா ஷார்ட்கட்டையும் சேர்த்துக்குவோம். சரிங்களா? தமிழ்நாட்டில் பூவை முதலில் தரோம். சரிங்களா? அடுத்தது என்ன இருக்குது? ரப்பர் இருக்குது. சரிங்களா? இன்று ரப்பர் தந்தாங்க. இல்லை, தமிழ்நாட்டில் இன்று ரப்பர் தேங்காய் தந்தாங்க. இன்று தமிழ்நாட்டில் ரப்பர் தேங்காய் தந்தாங்க. இன்று தமிழ்நாட்டில் ரப்பர் தேங்காய் தந்தாங்க. தமிழ்நாட்டில் ரப்பர் தேங்காய் தந்தாங்க. இன்றுனா 2ங்க. இன்றுனா என்னதுங்க? 2வது இடம். சரிங்களா? தமிழ்நாடு தான். ரப்பர்னா ரப்பர் தான். தேங்காய்னா தேங்காய். சரிங்களா? தந்தாங்கிறதே தமிழ்நாடு தான். சரி தானே? எல்லா வார்த்தையிலையும் கொண்டு வர முடியுமான்னு தெரில, அதுக்காக தமிழ்நாடுன்னு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வேறு போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள், மிளகு இருக்குது. என்னதுங்க? அடுத்து மிளகுல 3வது இடம். ஓகேங்களா? மிளகு தர முயற்சி செய்தார்கள். இதுலேயே இந்த தரங்கிறது வந்து தமிழ்நாடு தான். உங்களுக்கு சந்தேகமாக தான் தமிழ்நாட்டில் மிளகு தர முயற்சி செய்தார்கள்னு போட்டுக்கலாம். தமிழ்நாட்டில் மிளகு தர முயற்சி செய்தார்கள். சரிதானே? தமிழ்நாட்டில் மிளகு தர முயற்சி செய்தார்கள். ஓகே, தமிழ்நாட்டில் மிளகு தர முயற்சி செய்தார்கள். மிளகுனா மிளகு தான், தரனா தமிழ்நாடு தான், முயற்சினா 3வது இடம். எத்தனாவது இடம்? மிளகுல 3வது இடம். மிளகுல எத்தனாவது இடம்? 3வது இடம். சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது? சரிங்களா? ஓகே, 11th புக்கில் கூட 11th ஜியாகிரஃபி புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால், 2வது தமிழ்நாடுன்னு போட்டிருக்காங்க நெல் உற்பத்தியில். 11th ஜியாகிரஃபி புக். ஏன்பா ஃபேன்லாம் போட்டுக்கல? ஓடலையா? ரைட். அடுத்தது என்ன? இன்னும் அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது பாருங்கள். அடுத்த பக்கத்தில் ஒரு கட்டம் இருக்குது பாருங்கள். இருக்குதாங்க? ஒரு 2 பக்கம் கழிச்சு இருக்கிறதா இல்லையா? மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடம்? முதலிடம். மக்காச்சோளத்தில் எத்தனாவது இடம்? முதலிடம். தமிழ்நாடு மக்கர் நம்பர் 1. தமிழ்நாடு மக்கு நம்பர் 1. தமிழ்நாடு மக்கு நம்பர் 1. தமிழ்நாடு மக்கு நம்பர் 1 அப்படின்னு என்ன அர்த்தம்? தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம். மக்குனா மக்காசோளம், நம்பர் 1னா 1 தான். அடுத்து பார்த்தீங்கன்னாங்க கம்பு. சரிங்களா? கம்பு சுற்றுறதுல தமிழ்நாடு முதலிடம். கம்பு சுற்றுறதுல தமிழ்நாடு ஃபஸ்ட். கம்பு சுற்றுறதுல
சரிங்களா? தமிழ்நாடு ஃபஸ்ட். கம்பு சுற்றுறதுல தமிழ்நாடு ஃபஸ்ட். அப்போ கம்புலேயும் நம்ம தான் முதலிடம். சரிங்களா? அது மாதிரி ஒன்றும் சரிங்களா? கடலை எண்ணெயையும் காட்டன் ட்ரெஸ்ஸையும் ஃபஸ்ட்டு தந்தாங்க. யார் பாது கடலை போடுறதில்ல தமிழ்நாடு நம்பர் 1 சொன்னது? கடலை எண்ணெயும் சரிங்களா? கடலை எண்ணெயும் சரிங்களா? அடுத்து காட்டன் டெஸ்ட்டையும் கடலை எண்ணெயும் காட்டன் ட்ரெஸ்ஸையும் கடலை எண்ணெயும் காட்டன் ட்ரெஸ்ஸையும் ஃபஸ்ட்டு தந்தாங்க. கடலை எண்ணெயும் காட்டன் ட்ரெஸ்ஸையும் ஃபஸ்ட்டு தந்தாங்க. கடலை எண்ணெய்னா அதுங்க கடலை எண்ணெயில் முதலிடம். கடலை எண்ணெய்னா எண்ணெய் வித்துக்களில் முதலிடம். பருத்தி காட்டன் ட்ரெஸ்னால் பருத்தியில் முதலிடம். பருத்தியில் என்னதுங்க முதலிடம். சரிங்க. கடலை எண்ணெயும் காட்டன் ட்ரெஸ்ஸையும் ஃபஸ்ட்டு தந்தாங்கன்னா தமிழ்நாடு தான். சரிங்களா? அப்போ கடலை எண்ணெய் வித்துக்கள் பருத்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதலிடம். அடுத்த என்ன இருக்குது? தேங்காய் இருக்குது. தேங்காய் 2வது இடம் படிச்சிட்டோம். நெல் 2வது இடம் படிச்சிட்டோம். கரும்பு பார்த்திங்கன்னா 3வது இடம். கரும்பு என்னதுங்க அதான் ஒரு இடத்துல 3வது இடம் கொடுத்துருப்பாங்க, ஒரு இடத்துல 4வது இடம் கொடுத்துருப்பாங்க. உற்பத்தி பொசிஷனுக்கு தான் நம்ம ஷார்ட்கட் சொல்கிறோம். சரிதானே? கரும்பு வந்து 3வது இடமும் கொடுத்துருக்காங்க, 4வது இடமும் உள்ள பேராவில் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? கரும்பு உற்பத்தி 4வது இடத்தில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? ரைட்டு. சரிங்க. அப்பப்போ வந்து இதேமாரி தொழில்நுட்ப வல்லுநர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. சூரியகாந்தியில் 3வது இடம். சூரியகாந்தி எத்தனாவது இடம்? 3வது இடம். சோளத்தில் எத்தனாவது இடம்? 3வது இடம். திடமான தானியங்கள் எத்தனாவது இடம்? 4வது இடம். சரிங்களா? மொத்த தானியங்கள் எத்தனாவது இடம்? 8வது இடம். சரிதானே? சூரியகாந்தி 3, சோளம் 3, திடமான தானியங்கள் 4. சரிதானே? இப்போ சூரியகாந்திக்கு ஷார்ட்கட் சொல்லிடலாமா? ஓகே. என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம்? சூர்யாவுக்கு சுவர் இருந்தும் சோளம் போட முயற்சி செய்கிறார். சூர்யாவிற்கு சுவர் இருந்தும் சோளம் போட முயற்சி செய்கிறார். சோளம் போட முயற்சி செய்கிறார். சரிதானே? அப்போ என்ன பொருள்? சூரியனா சூரியகாந்தி. சரிங்களா? சுகர்னா சர்க்கரை. சர்க்கரை மீன்ஸ் என்னது? கரும்பு. சரிங்களா? சோளம்னா சோளம் தான். ஏற்கனவே முத்து சோளத்தில் பார்த்தீங்கன்னா மக்காசோளம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1. மக்காசோளம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சூர்யாவிற்கு சுவர் இருந்தும் சோளம் போட முயற்சி செய்கிறார். முயற்சினா 3வது இடம். எத்தனாவது இடம்? 3வது இடம். சரிதானே? ஓகே. அடுத்த ஷார்ட்கட் இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கு 4 பக்கமும் திடமான தானியங்கள் இருக்குது. தமிழ்நாட்டிற்கு 4 பக்கமும் திடமான தானியங்கள் உள்ளன. தமிழ்நாட்டிற்கு 4 பக்கமும் திடமான தானியங்கள் உள்ளன. தமிழ்நாட்டுக்கு 4 பக்கமும் திடமான தானியங்கள் உள்ளன. சரிதானே? ரைட். அப்போ திடமான தானியங்கள் 4வது இடம். திடமான தானியங்கள் எத்தனாவது இடம்? 4வது இடம். அடுத்து மொத்த தானியங்கள் என்னது? எத்தனாவது இடம்? ஓகே. மொத்த தானியமும் தமிழ்நாட்டுக்கு எட்டலை. மொத்த தானியமும் தமிழ்நாட்டிற்கு எட்டலை. சரிங்களா? திரும்ப ஷார்ட்கட்டை வாசிக்கிறத மூலம்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். மினிமம் 21 தடவை வாசிக்கணும்.
ரைட். அப்போ வந்து இந்த தகவலை நம்ம பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட்டு உணவு தானிய உற்பத்தி தான் இத்தனை லட்சம் டன், அத்தனை லட்சம் டன், அதை மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கிங்க. அதெல்லாம் கேள்வி வராமல் இருந்தால் நல்லது. ரைட்டு. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகர் எனவும், சென்னை என்ன நினைக்கிறாங்க? இந்தியாவின் மருத்துவ தலைநகர்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? நிறைய வந்து சரிங்களா மருத்துவத்திற்காக பிற மாநிலங்கள்லேருந்து வராங்க, வேறு நாடுகள்லேருந்து கூட வராங்க, அப்படிலாம் சொல்லப்படுது. சரிதானே? அப்போ மருத்துவ தலைநகரம், மருத்துவ தலைநகரம் அழைக்கப்படுகிறது. வங்கி தலைநகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. வங்கி தலைநகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இது உலக வங்கியிலிருந்தும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்தும் அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. சரிங்களா? வேர்ல்டு பேங்கிட்டிருந்தும் பன்னாட்டு நிதி நிறுவனத்திலிருந்தும் நிறைய முதலீடுகளை இது ஈர்த்துள்ளது. இது ஆசியாவின் டெட்ராய்டு எனவும் அழைக்கப்படுகிறது. எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி தான், சின்ன வயசுலேயே படிச்சிருக்கீங்க. சரிங்களா? ஆசியாவின் டெட்ராய்டு எதுங்க? சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு எதுங்க? சென்னை. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 110 தொழில் பூங்காக்கள் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளோடு செயல்பட்டு வருகின்றன. எத்தனை தொழில் பூங்கா இருக்குன்னு கேட்பாங்க. எத்தனை தொழில் பூங்கா? 110. எத்தனை ரிவர் இருக்குது? ஆறுகள் 17. எத்தனை அணைக்கட்டுகள் இருக்குது? 81. இதனை 81. தமிழ்நாட்டுடைய கல்வி சதவீதம் ஒட்டுமொத்தமா 80.33 அல்லது 80.1. 80.1. தமிழ்நாட்டின் சராசரி வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க சார் பதில. சரி, ஓகே. அப்போ 110 தொழில் பூங்காக்கள் இருக்குது. சரிதானே? மேலும் தமிழக அரசு ரப்பர் பூங்கா, ஆயத்தாடைகள் பூங்கா, இப்படி எக்கச்சக்கமான பூங்காக்கெல்லாம் உருவாக்குது. சரிதானே? ரப்பர் பூங்கா, ஆயத்தாடைகள் பூங்கா, உயிரி தொழில்நுட்ப பூங்கா, சிறு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்கா, வேளாண் ஏற்றுமதி பூங்கா என பல துறைகளையும் முன்னேற்றியுள்ளது. மாநிலத்தில் பெரிய அளவிலான பொறியியல் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் சென்னையிலும் அதன் சுற்று வட்டார பகுதியிலும் மையமற்றுள்ளன. சரிங்களா? அப்போ பெரும்பாலும் பொறியியல் பொருட்கள் பார்த்திங்கன்னா சென்னை, இன்னொன்று சென்னையில் வந்து நிறையா வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. சென்னை பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தி ஜாம்பவான்களின் நகரமாக உள்ளது. நிறையா கார் கம்பெனி இருக்குது. இன்னொன்று சென்னையில் பார்த்திங்கன்னா நிறையா கார் கம்பெனி வந்து இருக்குது. சரிதானே? ரைட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற கரூர் தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழிலுக்கான பங்களிப்பில் 80% உள்ளது. சரிங்களா? அதே சமயத்தில் பேருந்து கட்டுமானம்னா கரூர், பேருந்து கட்டுமானம்னா அதுங்க கரூர். சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா 80%. எவ்வளோ? தென்னிந்தியாவில் 80%. தென்னிந்தியாவில் 80%. கரூரில் உள்ள தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனங்களுள் ஒன்றாக செயல்பட்டு வருகிறது. சரிங்களா? டிஎன்பிஎல் இருக்குல்ல, நம்ம A4 ஷீட்லாம் வாங்கினா மேக்ஸிமம் இதுதான் வாங்குவோம், டிஎன்பிஎல். அது பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனங்கள் ஒன்றாக செயல்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் எஃகு நகரம் என்று அழைக்கப்படும் சேலத்தில், சரிங்களா, ஓகே, சேலத்தில் பல பெரிய ஜவ்வரிசி தயாரிப்பு நிறுவனங்களும் கனிம செல்வங்களும் உள்ளன. அப்போ ஏற்கனவே சேலத்தை வந்து மேங்கனீஸ் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்? ஜவ்வரிசி. இப்போ என்ன பார்க்குறோம்? ஜவ்வரிசி பார்க்குறோம். சரிதானே? ரைட்டு. இந்த கரூர் இருக்குல்ல, அது பேருந்து கட்டுமானத்துக்கு வந்து உகந்தது. அதிகமாக அங்கே தான் வந்து பண்ணுறாங்க. அதனால் கருப்பு பேருந்துன்னு ஒரு ஷார்ட்கட் போட்டுதுங்க. கருப்பு பேருந்து அதுதாங்க கருப்பு பேருந்து. கருப்புன்னா கரூருங்க, பேருந்துனா பேருந்து கட்டுமானம். சரிதானே? கருப்பு பேருந்து என்னதுங்க? கருப்பு பேருந்து. அடுத்து பாருங்கள், சேலம் பார்த்திங்கன்னா எஃகு நகரம்னு அழைக்கப்படுகிறது. சரிங்களா? மேங்கனீஸ் அங்கே கிடைக்கிது. அது இல்லாமல் பெரிய ஜவ்வரிசி தொழிற்சாலைகள் நிறையா இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? ரைட்டு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா கனிம செல்வங்களும் உள்ளன. சிவகாசி அச்சு தொழில் பிரிண்டிங் நிறைய பார்த்திங்கன்னா நம்ம புத்தகம்லாம் பார்த்திங்கன்னா சிவகாசியில் பிரிண்ட் பண்ணுவாங்க நிறையா. நம்ம எனிதிங் சரிங்களா, பிரிண்டிங் பார்த்திங்கன்னா பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி வந்து அங்கே அதிகம். சொல்லவே தேவையில்ல, பட்டாசு நிறுவனங்கள் அப்படின்னாவே சிவகாசி பட்டாசு தான். சரிங்களா? தீப்பெட்டி தயாரிப்பில் அது போல் முன்னோடியாக உள்ளது.
இந்தியாவின் மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் 90% பங்கு சிவகாசியில் உற்பத்தி ஆகிறது. தமிழகத்தின் நுழைவாயில் தூத்துக்குடி ஆகும். தமிழகத்தின் நுழைவாயில் எதுங்க? தூத்துக்குடி. இம்பார்ட்டன்ஸ் ஸ்பெல் போடுங்க. இந்தியாவின் நுழைவாயில் மும்பை. கலக்குங்க கலக்குங்க. இந்தியாவின் நுழைவாயில் எதுங்க? மும்பை. சரிங்களா? தமிழகத்தின் நுழைவாயில்னு கேட்டால் என்ன சொல்லணும்? தூத்துக்குடி. சரிங்களா? இது சென்னைக்கு அடுத்தபடியாக வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் 2ஆம் இடத்தில் உள்ளது. வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 2வது இடம். வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடம்? 2வது இடம். சரிங்களா? அடுத்து தமிழ்நாட்டின் தொழில் நகரங்கள் இருக்குது பாருங்கள். இங்கே இதில் தான் கேள்வி வரும். கடற்கடன்னு எழுதுகிறோம். சரிங்களா? ராணிப்பேட்டை இருக்குது. என்ன இருக்குதுங்க? ராணிப்பேட்டை இருக்குது. ராணிப்பேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோல். சரிங்களா? என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம்? ராணி வாணி தோலை ஆம்பளை குறிக்கணுமா? ஷார்ட்கட்டுக்கு மட்டும். ஓகே. ராணி வாணி தோலை, ராணி வாணி தோலை. சரிங்களா? ஆம்பளை குறிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகே. ராணி வாணி தோலை ஆம்பளை குறிக்கிறார். ராணினா ராணிப்பேட்டை. சரிங்களா? வாணினா வாணியம்பாடி. தோலைனா தோலில் வந்து சிறந்திருக்கு. ஆம்பளைனா ஆம்பூர். சரிங்களா? ராணி வாணி தோலை ஆம்பளை குறிக்கிறார். சரிதானே? அப்போ ராணிப்பேட்டை ஆம்பூர் வாணியம்பாடிலாம் வந்துருச்சு. சேலம். சேலத்தை பார்த்தீங்கன்னா விசைத்தறி கைத்தறி ஜவுளி எஃகு மரவள்ளி. எதுங்க? விசைத்தறி கைத்தறி ஜவுளி எஃகு மரவள்ளி. இங்கே எஃகு நிறையா கிடைக்கிது. என்ன நிறையா கிடைக்கிது? எஃகு நிறையா கிடைக்கிதுன்னு பார்த்தோம். அதுபோல் மரவள்ளியும் நிறையா கிடைக்கிது. இந்த மரவள்ளியிலேருந்து தான் ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்க. ஜவ்வரிசி எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? மரவள்ளி கிழங்கு இருக்கும்ல. சரிதானே? அதில் தான் ஜவ்வரிசி அதிகமாக தயாரிக்கிறாங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? இதுக்கு என்ன ஷார்ட்கட்டு? உங்களுக்கு சேலனாவே விசைத்தறி இருக்கும், கைத்தறி இருக்கும், ஜவுளி. சரிதானே? அந்த ரீஜியனே உங்களுக்கு ஜவுளி அதிகமாக இருக்கும் கொங்கு மண்டலத்திலேயே. சரி, ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கோமா? ஓகே. ஜவுளி கடையில் சேலம் மரவள்ளி சிப்ஸு கிடைக்கும். என்னங்க? எங்கு ஜவுளி கடையில் சேலம் மரவள்ளி சிப்ஸ் கிடைக்கும். எங்கு ஜவுளி கடையில் சேலம் மரவள்ளி சிப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஷார்ட்கட். எங்கு அப்படின்னா எஃகு, ஜவுளினா ஜவுளி தான், சேலம்னா சேலம் தான், மரவள்ளினா மரவள்ளி கிழங்கு கிடைக்கும். சரிங்களா? ரைட்டு. ஜவுளி கடைனா ஜவுளிக்கும் வச்சுக்கலாம், ஜவ்வரிசிக்கும் வச்சுக்கலாம். மரவள்ளி இருந்தால் ஜவ்வரிசி, இந்த ஜாவுக்காக அதை வச்சுக்கலாம். வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? அதுங்க சங்ககிரி இருக்குது. சங்ககிரியில் என்னது? லாரி களத்தொகுதி அதிகம். சங்ககிரியில் பார்த்தீங்கன்னா என்ன அதிகம்? லாரி களத்தொகுதி அதிகம். சரிங்களா? லாரி மோதுனா சங்கு தான். லாரி மோதுனா சங்கு தான். லாரி மோதுனால் சங்கு தான். லாரி மோதுனால் சங்கு தான். என்ன அர்த்தம்? லாரினா லாரி களத்தொகுதின்னு அர்த்தம். சங்குனா சங்ககிரின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சங்ககிரின்னு அர்த்தம். வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? திருச்செங்கோடு. அது பார்த்தீங்கன்னா என்னதுங்க? ஆழ்துளையிடும் பணிகள். திருச்செங்கோடு என்னதுங்க? ஆழ்துளையிடும் பணிகள். சரிங்களா? என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம்? திரு செங்கல்லை சொல்லுங்க. திரு செங்கல்லை ஆழ்துளை இடுகிறான். திரு செங்கல்லை ஆழ்துளை இடுகிறான்.
சிறு செங்கல்லை ஆழ்துளையிடுகிறான். திரு செங்கல்லைனா திருச்செங்கோடுன்னு அர்த்தம். ஆழ்துளையிடுகிறான்னா ஆழ்துளையிடும் பணிகள். என்ன பணிகள்? ஆழ்துளையிடும் பணிகள்னு அர்த்தம். சரிதானே? அடுத்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் போக்குவரத்து கோழிப்பண்ணை. நாமக்கல் என்ன ஃபேமஸ்ஸு? போக்குவரத்து கோழிப்பண்ணை. என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம்? நாம் கோழிப்பண்ணைக்கு போகலாம். நாம் கோழிப்பண்ணைக்கு போகலாம். நாம் கோழிப்பண்ணைக்கு போகலாம். நாம் கோழிப்பண்ணைக்கு போகலாம். சரிங்களா? நாமன்னா நாமக்கல்னு அர்த்தம். கோழினா கோழிப்பண்ணைனா கோழிப்பண்ணை தான். போகலாம்னா போக்குவரத்து. இதே கரூரில் பார்த்தீங்கன்னா பேருந்து. சரிதான்? தென்னிந்தியாவில் 80% பேருந்து அங்கே தான். சரிங்களா? ரைட்டு. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? கரூர் பொறுத்த வரைக்கும் வாகன புனைபவர் மற்றும் விசைத்தறி. கரூரை பொறுத்த வரைக்கும் என்னதுங்க? வாகன புனைபவர் மற்றும் விசைத்தறி. என்ன ஷார்ட்கட்டு? கருப்பு வாகனம் விசையுடன் போகிறது. கருப்பு வாகனம் விசையுடன் போகிறது. கருப்பு வாகனம் விசையுடன் போகிறது. கருப்பு வாகனம் விசையுடன் போகிறது. சரிதானே? கருப்புன்னு என்னதுங்க? கரூர். வாகனம்னா வாகனம் புனைபவர்னு அர்த்தம். விசைனா விசைத்தறி. ஏற்கனவே விசைத்தறி வேற எங்கே பார்த்தோம்? விசைத்தறி கைத்தறி சேலத்தில் பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? சேலத்தில் பார்த்தோம். அடுத்து பாருங்கள் ஈரோடு என்னங்க? விசைத்தறி மஞ்சள். சரிங்களா? ஈரோடில் பார்த்தீங்கன்னா விசைத்தறி மஞ்சள். அதான் சொல்கிறேன், அந்த ரீஜியனே சேலம் ஈரோடு. சரிங்களா? உங்களுக்கு வந்து திருப்பூர் இந்த பகுதியெலாம் அந்த விசைத்தறி கைத்தறிலாம் இருக்கும். ரைட்டு. ஈரோடில் பார்த்தீங்கன்னா விசைத்தறியும் மஞ்சளும். என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம்? மஞ்சள் ஈ விசையுடன் போகிறது. மஞ்சள் ஈ விசையுடன் போகிறது. மஞ்சள் ஈ விசையுடன் போகிறது. சரி, மஞ்சள் ஈ விசையுடன் போகிறது. அடுத்து என்ன இருக்குது? கோயம்புத்தூர் இருக்குது. என்ன இருக்குதுங்க? கோயம்புத்தூர். அதில் பார்த்திங்கன்னா நூற்பு ஆலைகள் மற்றும் பொறியியல் தொழிற்சாலைகள். நூற்பு ஆலைகள் மற்றும் பொறியியல் தொழிற்சாலை நம்ம நிறையா படிச்சிருக்கோம்ல. டீ ஸ்டேன்ஸ்லாம். டீ ஸ்டேன்ஸ் நம்ம இது வரலாறில் 12வது வரலாறில் படிச்சிருக்கோம். சரிங்களா? தொழிற்சாலையில் பார்த்திங்கன்னா டீ ஸ்டாண்ட்ஸ் சொல்லி இந்த பருத்தி ஆடைகள்லாம் வந்து உற்பத்தி பண்ணுற நூற்பு ஆலைகள்லாம் உருவானது கோயம்புத்தூரில். ரொம்ப நம்ம வந்து தொழிலாளர் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி 12வது ஒரு பாடம் படிப்போம். அந்த பாடத்தில் படிச்சிருக்கோம். அப்புறம் பொறியியல் தொழிற்சாலைகள் அதுபோல். சரிங்களா? சென்னைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் தான் வந்து ஒரு இது போல் வேலைக்கான இடமெல்லாம் இருக்கும். சரிதானே? ரைட்டு. அப்போ நூற்பு ஆலைகள். வாட் இஸ் த ஷார்ட்கட்? ஓகே. பொறியியல் நூல் இருந்தால் கோவப்படக்கூடாது. சரிங்களா? பொறியியல நூல் இருந்தால் கோவப்படக்கூடாது. பொறியியல நூல் இருந்தால் கோவப்படக்கூடாது. ஷார்ட்கட்டு முக்கியம் இருந்தாலும் கோவப்படக்கூடாது. மார்க் எல்லாமே. சரிங்களா? ஓகே. பொறியியல நூல் இருந்தால் கோவப்படக்கூடாது. பொறினா பொறியியல் தொழில்கள், நூல்னா நூற்பு ஆலைகள், கோவப்படக்கூடாதுன்னா கோயம்புத்தூர். வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? திருப்பூரில் என்ன ஃபேமஸ்ஸு? பின்னலாடைகளும் ஆயத்தாடைகளும். ஊர் உலகத்துக்கே தெரியும், எக்ஸாமில் நிறைய தடவை கேட்ட கேள்விகள். சரிங்களா? பின்னலாடைகள் ஆயத்தாடைகள் திருப்பூரில் ஃபேமஸ். உங்களுக்கு நல்லா தெரியும். வாட் இஸ் த ஷார்ட்கட்? திரும்பினா பின்னணும் ஆயத்தமாக இரு. திரும்பினா பின்னணும் ஆயத்தமாக இரு. திரும்பினா பின்னணும் ஆயத்தமாக இரு. திரும்பினா பின்னணும் ஆயத்தமாக இரு. திரும்பினா என்ன அர்த்தம்? திருப்பூர். பின்னணும் அப்படின்னா
பின்னல் ஆடைகள். ஆயத்தமாறுனா சரிங்களா, ஆயத்த ஆடைகள். அடுத்தது ராஜபாளையம், அங்கே பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். ராஜபாளையத்தில் என்ன ஃபேமஸ்ஸு? பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். சரிங்களா, அதுக்கு ஃபேமஸ். என்ன ஷார்ட்கட்? ராஜா பருத்திக்கு அறுவை சிகிச்சை செய்கிறான். 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 ராஜானா ராஜபாளையம், பருத்திக்குன்னா பருத்தி அறுவை சிகிச்சைனா பருத்தி அறுவை சிகிச்சை தான். அடுத்து சிவகாசி, உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னென்னா ஃபேமஸ். ஒன்று தீப்பெட்டி, அடுத்த பட்டாசு, அடுத்து அச்சிடுதல், இதெல்லாம் ஃபேமஸ். சரி தானே? இதெல்லாம் ஷார்ட்கட் கேட்டுறாதீங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா கொடுத்துருக்காங்க. ராணிப்பேட்டை தோல், ஆம்பூர் தோல், வாணியம்பாடி தோல், சேலம் விசைத்தறி கைத்தறி ஜவுளி எஃகு மரவள்ளி, சங்ககிரி பார்த்திங்கன்னா லாரி களத்தொகுதி, திருச்செங்கோடு பார்த்திங்கன்னா ஆட்களை இடும் பணிகள், நாமக்கல் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கோழிப்பண்ணை, கரூர் பார்த்திங்கன்னா வாகன புனைபவர் விசைத்தறி, ஈரோடு பார்த்திங்கன்னா விசைத்தறி மஞ்சள், கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா நூற்பாலைகள் பொறியியல் தொழிற்சாலைகள், திருப்பூர் பார்த்திங்கன்னா பின்னல் ஆடைகள் ஆயத்த ஆடைகள், ராஜபாளையம் பார்த்திங்கன்னா பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள், சிவகாசினா தீப்பெட்டி பட்டாசு தொழிற்சாலை அச்சிடுதல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஜவுளித்துறை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஜவுளித்துறை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையம். தமிழ்நாடு இந்தியாவின் நூல் கிண்ணம் என்ன அழைக்கப்படுகிறது? முக்கியமான கேள்வி. தமிழ்நாடு இந்தியாவின் நூல் கிண்ணம். இதுமாதிரிலாம் பழைய புக்கெல்லாம் இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது? உத்தரப்பிரதேஷ். பழைய புத்தகத்தில் இந்த மாதிரிலாம் டேட்டாலாம் இருக்கும். ஏனுங்க வேர்ல்டுன்னு கேட்டால் தான் கியூபா. நான் இந்தியாவில் தான் சொல்கிறேன். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேசம். தமிழ்நாட்டின் நூல் கிண்ணம் இந்தியாவின் நூல் கிண்ணம் தமிழ்நாடு. இந்தியாவின் நூல் கிண்ணம் தமிழ்நாடு. சரிங்களா, இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை, தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். அதனால தான் அது நூல்பு ஆலைகள் பார்க்குறோம். சரிதானே? ரைட்டு. அப்போ இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று தமிழ்நாடு அழைக்கப்படுகிறது. இந்திய அளவில் மொத்த உற்பத்தி 41 விழுக்காடு நூல் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவின் பொருளாதாரத்தில் ஜவுளித்துறை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. 35 மில்லியன் மக்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு வழங்குவதன் மூலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% பங்களிப்பையும் மொத்த ஏற்றுமதி வருவாயில் 35% ஜவுளித்துறையிலிருந்து கிடைக்கிறது. அப்போ ஏற்றுமதியெலாம் பார்த்திங்கன்னா நிறையா ஜவுளித்துறையிலேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். சரிதானே? ரைட். உற்பத்தியில் 14% பங்களிப்பு ஜவுளித்துறை மூலமாக கிடைக்கப்படுகிறது. ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் இருந்தால் நமக்கு நல்லது. சரிதானே? ரைட்டு, பார்த்து வச்சுக்கிங்க. வேறு என்ன இருக்குது? நூற்பிலிருந்து ஆடை தயாரிப்பு, ஜவுளிகளுக்கான உற்பத்தி தொடர்புடைய அனைத்து வசதிகளும் தமிழ்நாட்டில் உள்ளன. தொடர்புடைய அனைத்து வசதி தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டின் மேற்கு பகுதிகளான கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், கரூர் மாவட்டங்களில் தமிழ்நாடு மகாராஷ்டிரா நூற்பாலைகளில் பயன்படுத்தப்படும் பருத்தி, பாலியஸ்டர், கலப்பு நூல், பிளண்டடு யார்ன், பட்டு நூல் உற்பத்தி செய்யும் ஆலைகள் பெருமளவில் உள்ளன. எங்கெங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியிலான கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சரிங்களா, திண்டுக்கல், கரூர் மாவட்டங்களில். சரிங்களா, தமிழ்நாடு மகாராஷ்டிரா நூற்பாலைகளில் பயன்படுத்தப்படும் பருத்தி, பாலியஸ்டர், கலப்பு நூல், பட்டு நூல் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. இங்கிருந்து சீனா, வங்கதேசம் போன்ற பிற நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் முக்கியமான கேள்வி, எக்ஸாமில் கேட்ட கேள்வி, பின்னல் ஆடைகளின் நகரம். சரிங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின் PYQ என்னதுங்க? திருப்பூர். என்னதுங்க? திருப்பூர். 3 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பளவில் பின்னல் ஆடைகளை ஏற்றுமதி செய்கிறது. ஏற்கனவே சொல்லியாச்சு. பில்லியன்னா 1 பில்லியன்னா 100 கோடி. எத்தனை கோடிங்க? 100 கோடி. அப்போ 3 பில்லியன் அமெரிக்க டாலர். சரிங்களா, அந்தளவுக்கு என்ன பண்ணுறாங்க? உற்பத்தி பண்ணுறாங்க, ஏற்றுமதி செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திரைச்சிலைகள், படுக்கை விரிப்புகள், சமையலறை, கழிவறை ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் துணிகள், மேஜை விரிப்புகள், சுவர் அலங்காரங்கள் முதலான உள்நாட்டு தயாரிப்பிலும் ஏற்றுமதியிலும் முதலீடும் வகிக்கிறது. ஈரோடு மாவட்டம் தென்னிந்தியாவின் மொத்த விற்பனைக்கும் சில்லறை விற்பனைக்குமான ஆயத்த ஆடைகளுக்கான முக்கியமான ஜவுளி சந்தையாக உள்ளது. ரெடிமேட்ஸ். ஆயத்த ஆடைகள்னா ரெடிமேட்ஸ்னு அர்த்தம். சரிங்களா, எந்த மாவட்டம்? ஈரோடு. என்னதுங்க? அங்கெல்லாம் போனால் ரொம்ப சீப்பாக இருக்கும். ரைட்டுங்க. ஆயத்த ஆடைகள்
எங்கே? ஈரோடு. பின்னல் ஆடைகள் திருப்பூர். என்னதுங்க? திருப்பூர். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? ஆமாம், ரெடிமேடு. அதுதான் வந்து பின்னல் ஆடைனா இன்னர் வியர்ஸ். சரிங்களா? ரைட்டு. வேறு என்ன இருக்குது? ஒன்றாக உள்ள பல பன்னாட்டு நிறுவனங்களும் சென்னையை தெற்காசியின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தியின் மையமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை நமக்கு தெரியும், எதனா ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படிலாம் அழைக்கப்படுகிறது அப்படிலாம் பார்த்துருக்கோம். எக்ஸாமில் கேட்ட கேள்வியும் கூட. அடுத்த கேள்வியும் அடுத்த வரியாக தான். எதனா வாகன உற்பத்தி பார்த்திங்கன்னா எக்ஸாமில் குரூப் 1 2022 அடுத்த வாரம் குரூப் 1 எக்ஸாம் இருக்குது. அப்படி தானே? இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, கேட்டவங்க கேட்கலாம். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஆசியாவின் டெட்ராய்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுங்க? சென்னை. எதுங்க? சென்னை. இது பார்த்திங்கன்னா வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான இடமாக விளங்குகிறது. சரிங்களா? வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள், வாகன உற்பத்தின்னு ஒரு தலைப்பு இருக்குது பாருங்கள். ஒரு மிஸ் பண்ணியிருக்குமா? அதை படிச்சிட்டோம். ஆசியாவின் டெட்ராய்ட்னு அழைக்கப்படுவது எதுங்க? சென்னை. இது வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான இடமாக விளங்குகிறது சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு இந்திய அளவில் வாகன உற்பத்தி மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் 28 விழுக்காடும், அடுத்து பார்த்திங்கன்னா லாரிக்கான உற்பத்தியில் 19%, பயணியர் கார் மற்றும் இருசக்கர வாகன உற்பத்தியில் 18 விழுக்காடும் கொண்டுள்ளது. ரொம்ப எதுவுமே தெரியலாமல் ஆசியாவின் டெட்ராய்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாகன உற்பத்திக்கான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பில் வந்து முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கிங்க. தோல் பொருட்கள் அப்படின்னு ஒன்று வந்து பாருங்கள். தோல் பொருட்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, இந்தியாவின் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு பார்த்திங்கன்னா 30%. இந்தியாவில் தமிழ்நாட்டுடைய பங்கு எவ்வளோங்க? 30%. தோல் பொருட்கள் தயாரிப்பில் பார்த்திங்கன்னா 70%. ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு 30%. தோல் பொருட்கள் தயாரிப்பில் 70%. எங்கே தோல்லாம் ஃபேமஸ்? எந்த மாவட்டங்களில்? வாணியம்பாடி, ஆம்பூர், சரிங்களா, ராணிப்பேட், சரிங்களா, ஆல்மோஸ்ட் வேலூர்னு சொல்லுவாங்க. இங்கே இது பண்ணல, அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். சரி தானே? நூற்றுக்கணக்கான தோல் பொருட்களும் 17 தொழிற்சாலைகளும் வேலூர், திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் அமைந்துள்ளன. எங்கெங்கெல்லாம்? வேலூர், திண்டுக்கல், அப்புறம் ஈரோடு. ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி சென்னையில் நடைபெறுகிறது. எக்ஸாமில் கேட்பாங்க. எங்கே நடக்குது? சென்னையில் நடக்குது. சரிங்களா? தோல் பொருட்கள் கண்காட்சி சென்னையில் நடக்குது. ஏன்னா நம்ம உற்பத்தி வந்து அவங்க ஈரோடு அதிகம், வேலூர் அதிகம். ஆனால் ஸ்டேட்மெண்ட் சென்னைன்னு கொடுத்தா சரி நடிப்போம், தவறு நடிப்போம், பார்த்து ஆன்சர் பண்ணணும். சென்னையில் தான் நடக்குது. அங்கே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வசதிகள் இருக்குது. ஆமாம், பன்னாட்டு அப்படின்னாவே உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் வந்து பல பேர் உங்களுக்கு கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். சிமெண்ட் உற்பத்தி பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் உற்பத்தி தமிழ்நாடு இந்திய அளவில் 3ஆம் இடத்தில் உள்ளது. எத்தனாம் இடம்? சிமெண்ட்டில் 3ஆவது இடம். முதல் இடம் யார்? ஆந்திர பிரதேஷ். 2ஆம் இடம் யார்? ராஜஸ்தான். சரிங்களா? சிமெண்ட் ஆர்ட் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போட்டுருங்க. சிமெண்ட் ஆர்ட், ART, சிமெண்ட் ஆர்ட். ஓகே, ஏற்கனவே இதேமாரி இனிஷியல் வச்சு எதுக்கு ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். MMR KMT அப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? நான் முடிஞ்சளவு இனிஷியல் வச்சு ஷார்ட்கட் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கிங்க. இதில் சிமெண்ட் ஆர்ட் ஒன்று ஆந்திர பிரதேசம், இன்னொன்று ராஜஸ்தான், ஒன்று என்னதுங்க? தமிழ்நாடு. என்னதுங்க? தமிழ்நாடு. இது வேறு ஏதாவது மாற்றி போட்டுறாதீங்க. படிச்ச நெக்ஸ்ட் ஒன். 2018ஆம் ஆண்டில் இந்தியாவில் உள்ள 10 மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி நிறுவனங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராம்கோ சிமெண்ட்ஸ், இந்தியா சிமெண்ட்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. சரிங்களா? இந்த இந்தியா சிமெண்ட்ஸ் அவங்க தான் வந்து CSK டீம் ஓனர்லாம் இந்தியா சிமெண்ட்ஸ் தான். சரிங்களா? இந்தியா சிமெண்ட், ராம்கோ சிமெண்ட்லாம் நல்லா தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதியிலே இருக்குது. மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில் 21 அலகுடன் தமிழ்நாடு 2ஆவது இடத்திலும், 35 அலகுடன் ஆந்திர பிரதேஷ் தான் முதலிடத்திலும் உள்ளன. ஏற்கனவே ஃபேக்ட்ரியில் 37,000 யூனிட் இருக்குதுன்னு பார்த்தோமா. இங்கே சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 21 இருக்குது, ஆந்திர பிரதேசத்தில் 35 இருக்குது. ஆந்திர பிரதேசத்தில் எவ்வளோ இருக்குது? 35 இருக்குது. அப்போ தமிழ்நாடு 2ஆவது இடம், ஆந்திரா ஃபஸ்ட் இடம். சரி தானே? முதல்ல சொன்னது என்னதுங்க? அது உற்பத்தி. சரிங்களா? உற்பத்தியில் 3ஆவது இடம். ஆனால் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரி அதில் 2ஆவது இடம். சரிங்களா? இவங்க சொன்னாங்களே முன்னாடி ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டி, அந்த இது இங்கே தான் வருது. ஏன்னா நாளைக்கு விளக்குவாங்க.
பட்டாசு பொருட்கள். அடுத்து என்னதுங்க? பட்டாசு பொருட்கள். சிவகாசி நகரம் அச்சு தொழில் பட்டாசு பொருட்கள் தீப்பெட்டி ஆகியவற்றின் உற்பத்தியில் தலைமையாக செயல்படுகிறது. ஜவஹர்லால் நேரு அவர்களால் குட்டி ஜப்பான் என்று சிவகாசி அழைக்கப்பட்டது. கேட்பாங்க, குட்டி ஜப்பான் எதுன்னு கேட்பாங்க. எதுங்க? சிவகாசி. அழைத்தவர் யாருங்க? ஜவஹர்லால் நேரு. அவர் யார்? இந்தியாவின் முதல் பிரதமர். சரிங்களா? நவீன இந்தியாவின் சிற்பி. சரிதானே? இந்தியாவுக்கு வந்து சமூக பொருளாதார முன்னேற்றங்கள் வடிவமைத்தவரில் முக்கியமானவர். சமதர்ம பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியவர். சரிங்களா? 5 ஆண்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தியவர். சரிங்களா? ஐஐடியை நிறுவனத்துக்கெல்லாம் காரணமாக இருந்தவர். நிறுவியவரும் கூட. சரி, ரைட்டு. அப்போ ஜவஹர்லால் நேரு சரிதான், அவர் தான் குட்டி ஜப்பான்னு சொல்கிறாங்க. இந்திய பட்டாசுகளில் 80% சிவகாசியில் தயாரிக்கப்படுகிறது. இந்தியாவில் பட்டாசில் 80% எங்கே தான்? சிவகாசி தான். இந்தியாவின் மொத்த அச்சுத்துறை உற்பத்தியில் 60% சிவகாசிலேருந்தே பெறப்படுகிறது. அதே சமயத்தில் பிரிண்டிங்கில் பார்த்திங்கன்னா 60%. சரிங்களா? பட்டாசு 80%. சரிங்களா? எனிதிங் நிறையா பிரிண்டிங் பார்த்திங்கன்னா அங்கே காட்டன் பாக்ஸு பிரிண்ட் ஆகுறது, அதுக்கு மேலாம் டியூப்லைட்டில் சோக்கெலாம் இருக்கும், சோக்கு கவர், நிறைய பிரிண்டிங்னால் நிறைய பார்த்திங்கன்னா சிவகாசிலேருந்து தான் வரும். அடுத்த என்ன இருக்குது? பிற தொழிற்சாலைகள். உலகளவில் மிகப்பெரிய மின்பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்று பெல். திருச்சியிலும் ராணிப்பேட்டையிலும் அதன் தொழிற்சாலைகள் உள்ளன. பெல் எங்கெங்கே இருக்கு? ஒன்று திருச்சி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராணிப்பேட். கரூரில் அமைந்துள்ள தமிழக அரசின் தமிழ்நாடு காகித தயாரிப்பு நிறுவனம் உலகின் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனமாகும். அது ரொம்ப பெருசு. அதே சமயத்தில் ஆசியாவில் இருக்க காகித நிறுவனங்களில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத நிறுவனமாகவும் இருக்கிறது. எதுங்க? டிஎன்பிஎல். ஓகே. இந்தியாவின் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. எப்பா கலந்து கட்டி அடிக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம ஆர்டின்னு ஷார்ட்கட்லாம் பார்த்தோம். அப்படி ஆந்திர பிரதேசம் ஃபஸ்ட்டு, ராஜஸ்தான் செகண்டு, தமிழ்நாடு 3வது இடம் அப்படின்னு பார்த்தோம். அதே சமயத்தில் நம்பர் ஆஃப் யூனிட்னு பார்த்தாலும் ஆந்திர பிரதேஷ் ஃபஸ்ட்டு, 2வது தமிழ்நாடு பார்த்தோம். ஆந்திர பிரதேசில் 35 யூனிட் இருக்குது, தமிழ்நாட்டில் 21 யூனிட் இருக்குது அப்படின்னா சொல்லி பார்த்தோம். சரி தானே? ரைட். இப்படி தான் கொடுப்பாங்க, பார்த்து ஆன்சர் பண்ணணும். அடுத்தது தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் தயாரிப்பாளைகள் உள்ளன, அதிகமாக இருக்குது. சரிங்களா? தமிழ்நாட்டின் சிமெண்ட் சிட்டின்னு சொல்லி அரியலூர் தான் சொல்கிறோம். அரியலூரில் நிறையா ஃபேக்ட்ரி, அரௌண்ட் 10 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அந்த 21ல் 10 அரியலூரில் இருக்குது. சரிங்களா? இன்னொன்று அரௌண்ட் அரியலூரில். அப்புறம் விருதுநகர் அது போல். சரிங்களா? ராம்போக்கெலாம் பார்த்திங்கன்னா விருதுநகரில் அவங்களுக்கு ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. அப்போ கோயம்புத்தூர், திருநெல்வேலி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, முக்கியமான இடங்களாக கொடுத்துருக்காங்க. சேலத்தை சுற்றியுள்ள பகுதிகள் செழிப்பான கனிம வளம் கொண்டுள்ளன. இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருக்காலை செயில் தனது எஃகு ஆலையை சேலத்தில் நிறுவியுள்ளது. சரிங்களா? ஓகே. பார்த்தீங்கன்னா 1974 செயில் நிறுவனாங்க. 1974 செயில் நிறுவனாங்க. குறித்து வச்சுக்கோங்க. 1974 சேலத்தில் 7 நாளும் எஃகு சாப்பிடணுமா? நான் அதை 7 நாளும் சாயணும்னு சொல்லியிருக்கேன். செயலுக்காக செயில் சாயிக்க எப்படின்னாலும் வச்சுக்கிங்க. சேலத்தில் 7 நாளும் சேலத்தில் 7 நாளும் சாயணும். சேலத்தில் 7 நாளும் சாயணும். சரிங்களா? 7 நாள்னால் என்னது? 74. சாயனம்னா செயில். சரி தானே? எஃகு உருக்காலை நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மோட்டார் மற்றும் மொபைலுக்கான தேவையில் 3/2 பங்கினை வழங்குவதால் கோயம்புத்தூர் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் பம்ப் சிட்டின்னு அழைக்கப்படுகிறது. சரிங்களா? என்னதுங்க? பம்ப் சிட்டி. சிஆர்ஐ பம்புகளா அதெல்லாம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான். முன்னாடிலாம் அதுதான் அதிகம் பயன்படுத்துவாங்க. இப்படி கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா சரிங்களா 3/2 பங்கு கோயம்புத்தூர் தான் இந்தியாவின் மோட்டார் மற்றும் பம்புகளுக்கான தேவையில் நிறைவு செய்கிறது. காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் பம்ப் சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதுபோல் பார்த்திங்கன்னா தங்க அணிகலன்கள், அதுபோல் மாவரைக்கும் இயந்திரம், கிரைண்டர், வெட் கிரைண்டர். சரிங்களா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் சொல்லியிருக்காங்க. வாகன உதிரிப்பாகம் ஏற்றுமதியில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. வாகன உதிரிப்பாகம் ஏற்றுமதியில் முக்கியமான பங்கு. கோயம்புத்தூர் மாவரைக்கும் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது. சரிங்களா? அப்போ ரொம்ப முக்கியங்க, புவிசார் குறியீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? கோயம்புத்தூர் வெட் கிரைண்டருக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. 10 மடை பாய்,
தஞ்சாவூர் கடைத்தட்டு, சரிங்களா? இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் அதுக்கு ஒரு ஃபேமஸ், ரொம்ப அதுக்கு ஒரு வரலாறு இது பொருளாக இருக்கும். அதுதான் புவிசார் குறியீடு கொடுப்பாங்க, சரிங்களா? ஜாகிரபிக்கல் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், சரிங்களா? ஜாகிரபிக்கல் இண்டெக்ஸ் கொடுப்பாங்க. அப்படி கோயம்புத்தூர் வெட்கிரைண்டர் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் கடைத்தட்டு, 10 முனைப்பாய் நிறையா இருக்குது, சரிங்களா? ஜாகிரபிக்கல் இண்டெக்ஸ். அடுத்து என்ன இருக்குது? தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில் என அழைக்கப்படுகிறது. அதான் ஏற்கனவே படித்தோம்ல, தூத்துக்குடி தான் தமிழ்நாட்டின் நுழைவாயில். இந்தியாவின் நுழைவாயில் மும்பை, இந்தியாவின் மான்செஸ்டர், தமிழ்நாட்டின் மான்செஸ்டர். இந்தியாவின் நூல் கிண்ணம் தமிழ்நாடு, இந்தியாவின் நூல் கிண்ணம் தமிழ்நாடு, சரிங்களா? கரும்பு உற்பத்தி திறனில் தமிழ்நாடு நிலை 3வது இடம். எத்தனாவது இடம்? 3வது இடம், சரிங்களா? மக்காசோளத்தில், சோளத்தில், கரும்புல, எண்ணெய் வித்துக்கல்ல 1, கடலையில் 1, கடலையில் என்னதுங்க? சூரியகாந்தியில் 3, சரிங்களா? சூரியகாந்தி, கரும்பு, சோளம் 3வது இடம். திடமான தானியங்கள் 4, மொத்த தானியங்கள் உற்பத்தி 8, மொத்த தானியங்கள் உற்பத்தி திரும்ப படித்தா மனசை பதிஞ்சிரும். 30 விழுக்காடு மாநில உப்பு. சார் ரைட்டு. அடுத்து தூத்துக்குடி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வேலைன்னு பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா வேதிப்பொருட்கள், மாநிலத்தில் வேதிப்பொருட்கள் உற்பத்தி தூத்துக்குடி முதலிடம் வகிக்கிறது. முன்னாடி பார்த்திங்கன்னா சென்னைக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடம் வகிக்கிறதும்பாங்க. இவங்களே கொடுப்பாங்க நம்ம எக்ஸாம்பிளில். இந்திய உற்பத்தியில் 30 விழுக்காடும் மாநில உப்பு உற்பத்தியில் 70 விழுக்காடும் தூத்துக்குடியிலிருந்து கிடைக்கிறது. அதே உப்பு உற்பத்தியில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா 30%, தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 70%. என்ன இருக்குது? குறு சிறு நிறுவனங்கள், சரிங்களா? MSMED 2006 சட்டத்தின்படி குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன. எக்ஸாமில் கேட்கலாம், எந்த இயர் சொல்லி கேட்கலாம். எந்த இயருங்க? 2006. இது குறு சிறு நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வழங்குவதில் முக்கிய பங்களிப்பை நிறுவுகின்றன. குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் கட்டமைப்பு தளவாட பொருட்கள் மீதான முதலீட்டின் அடிப்படையில் முதலீடுனா நிலம் மற்றும் கட்டிடம் நீங்களாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உற்பத்தி நிறுவனம் எனவும் பணிகள் நிறுவனம் எனவும் வகைப்படுத்தப்படுகின்றன, சரிங்களா? இப்போ நம்ம இங்கே இருக்கோம், ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார், காலேஜ் இருக்குது சர்வீஸ் செக்டார், பேங்க் இருக்குது சர்வீஸ் செக்டார், சரி தானே? ஆனால் ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க. ஃபேன் தயாரிக்கிற நிறுவனம் இருக்குது, கார் தயாரிக்கிற நிறுவனம் இருக்குது, சரிங்களா? அதெல்லாம் ப்ரொடக்ஷன், அதெல்லாம் உற்பத்தி, சரி தானே? அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது கூட வகைப்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு தொழில்துறையிலையும் சேவை துறையிலையும் பார்த்தீங்கன்னா குறு சிறு நடு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை லட்சம் தான் எத்தனை கோடி அப்படின்னு அது ஒரு இருக்குது, பின்னாடி நம்ம படிப்போம் என்ன ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரிலாம் வகைப்படுத்தியிருக்காங்க, சரி தானே? அடுத்து குறு சிறு நடுத்தர நிறுவனங்களில் தமிழ்நாடு 15.7 விழுக்காட்டுடன், சரிங்களா, தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது. தேசிய அளவில் என்ன பண்ணுதுங்க? முதலிடத்தில் உள்ளது. அப்போ குறு சிறு நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா 15.7, தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது, சரிங்களா? 15.7, சரி தானே? தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது. 6.89 லட்சம் பதிவு செய்யப்பட்ட குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் உள்ளன. நம்ம ஏற்கனவே 37,000 யூனிட் பார்த்தோம்ல, அதெல்லாம் பெரிய நிறுவனங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா 6.89, சரிங்களா? கிட்டத்தட்ட 7 லட்சம். அங்கே 37,000 பார்த்தோம், இங்கே 7 லட்சம். 6.89 லட்சம் பதிவு செய்யப்பட்ட குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் உள்ளன. சில இது பதிவு செய்யாமல் கூட பண்ணுவாங்க, சரி தானே? ஓகே, நம்ம பதிவு செய்யப்பட்டதான் கணக்கில் எடுக்கணும். இவை 8,000 வகையான பொருட்களை 32,000 கோடி முதலீட்டில் உற்பத்தி செய்கின்றன சொல்லியிருக்காங்க, சரி தானே? இவை அனைத்து துறைகளும் சார்ந்த பெரும்பாலான பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. அவற்றில் முக்கியமானவை எப்படி பொறியியல் பொருட்கள், மின்சாதன பொருட்கள், வேதிப்பொருட்கள், இரும்பு, காகிதம், தீப்பெட்டி, நெசவு ஆடைகள் ஆகியவற்றை இதெல்லாம் தயாரிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. பொருள் சக்தி 68,331,000 கோடி முதலீட்டில் பதிவு செய்யப்பட்ட 15.61 லட்சம்
என்ன கொடுத்துருக்காங்க? தொழில் முனைவோரா? அதுதான் 99.7 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பினை வழங்குகிறது. கிட்டத்தட்ட 99.7 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 99.7 லட்சம் சரிங்களா பேருக்கு என்ன பண்ணுது வேலை வழங்குகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வேலை வழங்குறதுல பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கிய தொழில் முனைவோர் தான். புது புக்கில் பார்த்திங்கன்னா பிரிண்டிங் சரியாக இல்லை. 15.6 லட்சம் தொழில் முனைவருடன் 99.7 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பினை வழங்குகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆற்றல். அடுத்து என்ன இருக்குதுங்க? ஆற்றல். பின்னரும் ஒரு அட்டவணை இருக்குது. அதை பார்த்திங்கன்னா